அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். குறிப்பாக தாவேக தலைவர் விஜய் ஊழல் சக்தி என்று அதிமுகவை குறிப்பிட்டது தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்தார். அதேபோல் சசிகலா விவகாரம் முடிந்து போன விஷயம், அதை குறித்து மீண்டும் மீண்டும் பேச வேண்டாம் என்றும் இபிஎஸ் தெரிவித்திருந்தார். 5 தேர்தல் அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே 5 தேர்தல் அறிவிப்புகள் வெளியிடப்பட்ட நிலையில் தற்பொழுது 5 தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். முதியோர் விதவை 3ஆம் பாலினத்தவருக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். ஜல்லிக்கட்டு போட்டியில் வீரர்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் 10 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். அதிமுக ஆட்சி அமைந்தால் இவையெல்லாம் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிவிப்புகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிவடைந்து இபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். தேர்தல் அறிவிப்புகள் 5ஐ அவர் வெளியிட்டிருந்தார். அதேபோல் செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நிலையில் அவர் பல்வேறு பதில்களையும் குறிப்பிட்டு பேசியிருந்தார். முழு விவரங்களை சொல்லுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அதிமுக பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக வகுத்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த முறை 5 வாக்குறுதிகளை, தேர்தல் வாக்குறுதிகளை அளித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது மேலும் 5 வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக முதியோர் உள்ளிட்டவர்களுக்கான ஓய்வூதியங்கள் 2000ஆக உயர்த்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதுபோல சமூக ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் முதியோர் விதவை பெண்கள், முதிர்கன்னிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் 1200 2000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல வங்கிகளில் பெற்ற கல்வி கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், மாணவர்கள் பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகளில் பெற்ற கல்வி கடனை தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் வாழ்வாதார உதவியாக ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும், வாழ்வாதார உதவியாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டில் வீரர்களை காளையை பிடிக்கும் போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்தினருக்கு 10 லட்சம் வழங்கப்படும் என்றும், தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காளைகளை அடக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்தினருக்கு 10 லட்சம் வழங்கப்படும். அதே போல படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக 2 லட்சம் வழங்கப்படும். அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக 5 லட்சம் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வரும் ஆன்லைன் முறை ரத்து செய்யப்பட்டு ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறை மேனுவல் மீண்டும் பின்பற்றப்படும். சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வங்கி கடன் தள்ளுபடி உள்ளிட்டவைகள் இந்த வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 5 வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது மேலும் 5 வாக்குறுதிகள், மொத்தமாக 10 வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செய்தியாளர்களை இந்த வாக்குறுதிகளை அளித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். குறிப்பாக சசிகலா குறித்து கேள்வி எழுப்பும் பொழுது அவர் திட்டவட்டமாக நான் ஏற்கனவே தெரிவித்து விட்டேன், அது முடிந்த கதை, இனிமேல் அதை பற்றி பேசாதீர்கள் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.